காமராஜர் முதலமைச்சரா இருந்த சமயத்துல சிறையில் இருந்த கைதி ஒருத்தர் தப்பிச்சு போயிடுறாரு. இதனால எல்லா இடத்திலும் காவல்துறை கார்கள் நிறுத்தி சோதனை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல முதலமைச்சராகிய காமராஜர் கார் வந்திருக்கு. ஆனா ஒரு காவலர் அது முதலமைச்சர் கார்னு தெரியாம அந்த காரை நிறுத்தி இந்த வாகனத்தை சோதனை பண்ணணும், உள்ள இருக்கிறது யார் அப்படின்னு கேட்கிறாரு. உள்ள இருந்த காமராஜர் கதவு கண்ணாடியை இறக்கி விட்டு அந்த காவல் அதிகாரி கிட்ட உங்களுடைய பெயர் என்ன, நீங்கள் பணிபுரியக்கூடிய காவல் நிலையம் எது அப்படின்னு கேட்கிறாரு. அது முதல்வர் கார்னு தெரிஞ்ச உடனே அந்த அதிகாரி பயத்தோட காருக்கு வழி விட்டுக்கிறாரு. அதுக்கு பிறகு அந்த அதிகாரி தனக்கு என்ன நடக்குமோ, வேறு ஊருக்கு மாற்றல் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற பயத்துல இருந்திருக்கிறாரு. சில நாட்கள் கழித்து அவருக்கு ஒரு கடிதம் வந்திருக்கு. அதுல அந்த காவலருக்கு தன்னுடைய கடமையை தவறாமல் செய்த காரணத்திற்காக சிறந்த காவலர் விருதும் பதவி உயர்வும் கிடைத்திருப்பதா எழுதி இருந்திருக்கு. இதை பார்த்த உடனே அவருக்கு இருந்த பயம் போய் சந்தோஷம் அதிகமாயிடுச்சு. ஆனா இன்றைக்கு உள்ள அரசியல் சூழ்நிலையில அப்படி நடந்திருந்தா என்ன நடந்திருக்கும், அந்த காவலருடைய நிலைமை என்ன ஆகியிருக்கும், நீங்களே சொல்லுங்க.